கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, அன்போடு கூட உங்களை காருண்ய நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் ஒவ்வொரு வாரமும் சந்திக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் பாராட்டின சிலாக்கியத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். வார வாரம் இந்த காருண்ய நேர நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வாரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளிலே தலைப்பு நிரந்தர மாற்றம் என்பதாகும். மாற்றம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறது. இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, நம்முடைய சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு, காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, வயது மாறிக்கிட்டே இருக்கு, ஒன்னொன்னும் மாறிக்கிட்டே இருக்கு. மாறுகின்ற உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் மாறாதவர். உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. இதுல சில நேரம் நம்ம விரும்பத்தக்க மாற்றங்கள் வரலாம், சில நேரம் நாம் விரும்பத்தகாத மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேரிடலாம். எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றம், நம்முடைய சூழ்நிலை கடினமானதா கஷ்டமானதா இருக்கும் பொழுது எப்படா ஒரு நல்ல மாற்றம் வரும், ஒரு விடிவு காலம் வரும். பாருங்க, விடியற் காலம் ராக்காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கு, பகல் இரவு மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒண்ணு போய் ஒண்ணு வருது, ஒண்ணு போய் ஒண்ணு வருது. அப்போ கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இருக்கிறவங்களுக்கு இது எப்படா மாறும், இந்த காலம் மாறாதா, எனக்கு ஒரு நல்ல காலம் வராதா? ஆமா, இதுவும் மாறிப்போம், நல்ல காலம் நிச்சயமாக வரும். இந்த மாறிக்கொண்டிருக்கிற அந்த உலகத்துல தீமைகள் எல்லாம் மாறணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். ஐயோ, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமான காலங்கள் வரணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போம், கஷ்டத்துல இருக்கும்போது, கவலையில இருக்கும்போது. சில பேருடைய வாழ்க்கையில நிரந்தரமா ஒரு மாற்றம், அதாவது சில நேரம் இது மாதிரி திரும்ப ஒரு கஷ்டம் மாறினா ஒரு சந்தோஷம் வருது, மறுபடியும் இன்னொரு கஷ்டம் வருது, திரும்ப அந்த சந்தோஷம் போயிருது. இப்படி சில பேருடைய வாழ்க்கையில ஏற்றங்களும் இறக்கங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் சில பேருடைய வாழ்க்கையில நிரந்தர மாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் அந்த கடந்த வாழ்க்கைக்கும் அப்புறம் உள்ள வாழ்க்கைக்கும் அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றம். அந்த மாற்றம் மறுபடியும் கடந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகாத நிரந்தர மாற்றம். இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலை மாறுது, அப்புறம் மறுபடியும் அதே பழைய சூழ்நிலைக்கு வர்ற மாற்றம் இல்ல, இது நிரந்தர மாற்றம். இந்த நிரந்தர மாற்றத்தை பெற்று அனுபவித்த அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்கள சிலரை நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தியானிக்கலாம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், யோசேப்பு அவனுடைய சகோதரரால் பகைக்கப்பட்டு குழியில தூக்கி போடப்பட்டு எகிப்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டு பார்வோனுடைய வீட்டில சிறை வைக்கப்பட்டு என்ன கஷ்டம் உண்டோ அத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சாரு. யோசேப்புன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய பிராணன் இரும்பில அடைபட்டு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், ஒடுக்கப்பட்ட நிலைமை. ஒருவேளை தகப்பன் வீட்டை பிரிஞ்சு, சகோதரர்களை பிரிஞ்சு, மொழி தெரியாத இடத்துல, இனம் புரியாத இடத்துல, எவ்வளவு ஒரு கஷ்டத்துக்குள்ள அவருடைய சூழ்நிலை அப்படி நீங்க மனக்கண்களை நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு நம்ம பைபிள அப்படி யோசிப்பா, ஆமா இங்க இருந்து அங்க அடிமையா போனாரு, அப்புறம் அங்க போய் பெரிய ஆளாயிட்டாரு, இவ்வளவுதான் நம்ம ஒரு லைன்ல அவருடைய வாழ்க்கையை பார்த்து முடிச்சிருவோம். ஆனா அந்த காலகட்டங்களை, அவர் கடந்து சென்ற காலத்தை சிந்திச்சு பார்த்தோம்னா அவருடைய இருதயத்துல எவ்வளவு இருந்திருக்கும். கர்த்தருடைய பிள்ளை இல்ல யோசேப்பு, கர்த்தருக்கு பிரியமான மகன் அல்லவா? அப்போ கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படி கஷ்டத்தின் சூழ்நிலை, அடிமைத்தனத்தின் சூழ்நிலை, ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற நிலைமை வரும் பொழுது இது எப்போ மாறுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தானே இருந்துட்டே இருந்திருப்பாரு. அதுவும் செய்யாத தப்புக்கு அவமானப்படுத்தப்படுறது, குற்ற சுமத்தப்படுறது, சிறையில தள்ளப்படுறது, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இப்படி சூழ்நிலை எல்லாம் கடந்து வரும்போதுதான் அந்த கடந்து வந்தவங்களுக்கு அந்த வழியை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒருத்தரால அவமானப்படுத்தப்படுறது, வீண் பழி சுமத்தப்படுறது, இதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு அனுபவமா இருக்கும். ஆனா யோசேப்பு கர்த்தருடைய பிள்ளைதான், கர்த்தர் அவனோட கூட தான் இருக்கிறாரு. ஆனா சில காலங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள அவன் தள்ளப்படுகிறான். அப்போ திடீர்னு ஒரு நாள் வருது, அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு அழகா 2 சொப்பனத்தை ஆண்டவர் பார்வோனுக்கு, அந்த எகிப்து தேசத்தின் ராஜாவுக்கு கொடுக்கிறாரு. 2 சொப்பனம் வருது. இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஆள் தேடப்படுது. அப்போ அங்க எகிப்து தேசம் எங்க இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு ஆளே இல்லை.
அப்பொழுதுதான் பார்வோனுக்கு தெரிய வருது, அந்த சிறைச்சாலையில அடிமையா இருக்கிற யோசேப்பு என்கிற வாலிபனோட அர்த்தம் சொல்ற அறிவு இருக்குது. அவனோட அந்த காரியத்தை அவன் கேள்விப்படுறான், தெரிய வருது ராஜாவுக்கு. அப்போ உடனே யோசேப்பை சிறைச்சாலையில இருந்து அழைத்து வர சொல்றார். உடனே தன் கண்ட சொப்பனத்தை சொல்றாரு. அதற்கு சரியான விளக்கத்தை யோசேப்பு உடனே சொல்றாரு. 7 செழுமையான ஆண்டுகள் வரப்போது, அதுல எகிப்து தேசம் எங்கும் நல்ல விளைச்சல் இருக்க போது, அதற்கு அடையாளமா 7 பசுக்கள், 7 நல்ல ஓங்கி வளர்ந்த பயிர்கள், இதெல்லாம் அவருடைய சொப்பனத்துல காணப்படுது. அதை தொடர்ந்து அப்படியே 7 சாவியான கதிர்கள், 7 கேவலமும் அவலட்சமான பசுக்கள், அதாவது வறட்சியும் பஞ்சமும் நிறைந்த 7 ஆண்டுகள் இதெல்லாம் வரப்போகுது. முதல் 7 ஆண்டுகள்ல இருக்கிற செழிப்பை பயன்படுத்தி அடுத்த 7 ஆண்டுகளுக்கு வேண்டியதை சேமித்து ஒரு பெரிய ஞானம் அதுல யோசேப்புடைய கர்த்தருடைய ஞானம் யோசேப்பு மூலமா அதுல வெளிப்படுது. அப்போ பார்வோனே அசந்து போயிறாரு. இப்படி ஒரு அர்த்தம் இந்த சொப்பனத்துக்கு இருக்கிறதா? அப்போ யோசேப்பு சொல்றாரு, அவர் அர்த்தத்தை சொல்லிட்டு அதோட விட்டுறாரு. பார்வோன் ஒரு நல்ல மனுஷனை தேடி இந்த எகிப்தோட விசாரணைக்காரன் அவனை வச்சு இந்த 7 வருஷமும் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு சேமிக்க வேண்டியதெல்லாம் சேமிச்சு அடுத்த 7 வருஷத்துக்கு தயாராகுங்க, நல்ல ஒரு ஆளை பார்த்து பார்வோன் கொடுக்கட்டும்னு சொல்லி முடிச்சுட்டு யோசேப்பு வெளியே வந்துடணும்னு நினைக்கும் போது பார்வோன் சொல்றார், நீதான் இதற்கு சரியான மனுஷன், உன்னோட தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், உன்னோட ஏதோ விசேஷித்த ஞானம் இருக்குது, அதனால இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஞானத்தை உடைய மனுஷனை நான் எகிப்து தேசத்துல எங்கேயுமே பார்க்கலப்பா, அதனால நீதான் எனக்கு சரியான ஆளுன்னு சொல்லி அன்றைக்கே அந்த சொப்பனத்தின் அர்த்தம் வெளிப்பட்ட அன்றைக்கே யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்ததாக பெரிய அதிகாரியாக மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போ அப்ப இருந்த யோசேப்புக்கும் இப்போ அதிகாரியாய் மாற்றப்பட்ட யோசேப்புக்கும் இடையில நடந்த மாற்றத்தை பாருங்க. மிகப்பெரிய மாற்றம். அதுவும் டெம்பரரி மாற்றம் கிடையாது. இன்னைக்கு அவன் அதிகாரி, நாளைக்கு மறுபடியும் சிறைச்சாலைக்குள்ள அடிமையா போகணும் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது, நிரந்தர மாற்றம். இதுதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு நிரந்தர மாற்றத்திற்காக உங்க வாழ்க்கையில சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலை எப்ப மாறும், இந்த அடிமைத்தனம் எப்ப மாறும், எனக்கு எப்பொழுது ஒரு விசாலமான பாதை கிடைக்கும், எப்போ நானும் நல்ல நிலைமைக்கு வருவேன்னு சொல்லி காத்து இருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டு, உங்களோடு தேவன் உரைத்த வார்த்தைகள் உண்டு, உங்களோடு சொப்பனம் மூலமாக தேவன் பேசின சூழ்நிலைகள் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிரந்தர மாற்றத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களோடு கூட பேசுகிறார். அது மாறி வருகிறது அல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருந்து கம்ப்ளீட்டா முழுமையா இன்னொரு மாற்றத்துக்குள்ள போயிரும். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி மாற்றுவார், உங்க சூழ்நிலை அப்படி மாற்றுவார், உங்களுடைய நிலைமையை அப்படி மாற்றி இந்த நிரந்தர மாற்றத்துக்கு அப்புறம் நீங்க பழைய சிறையிருப்பின் அனுபவத்தை, பழைய அடிமைத்தனத்தின் வாழ்வை இனி பார்க்க போறதே இல்லை. நிரந்தர மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதற்கு நேராக உங்களை அழைத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு கர்த்தர் நடத்தி வந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமானதா தானே இருந்திருக்கும், எவ்வளவு கடினமா இருந்திருக்கும், எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு அவரு. ஐயோ, நம்ம அப்பாவுக்கு எவ்வளோ செல்ல பிள்ளையா இருந்தோம், அப்பா ரொம்ப நேசித்த செல்ல பிள்ளை, ரொம்ப நேசித்த ராகேல் இடத்துல பிறந்த பிள்ளை, பலவர்ணமான அங்கே தச்சு போட்டு அழகு பார்த்த அழகு பிள்ளை. ஆனா இன்னைக்கு அவலட்சணமான சூழ்நிலையில எப்படி ஒரு தலைகீழான மாற்றத்துல உட்கார்ந்து இருக்கிற, அடிமைத்தனத்துல அடிமைக்கு அடிமையா உட்கார்ந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அந்த பாதையில யோசிப்போட கூட இருந்து ஒரு நிரந்தர மாற்றத்தை கட்டளையிட்டார். இன்னைக்கு இதை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஒரு விசுவாசம் பெருகட்டும், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், ஒரு தைரியம் வரட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறார், உங்களோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார். உங்களை தனித்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல, உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கரம் பிடித்து இருக்கிறார், உங்களை நடத்துகிறார், உங்களுக்கு ஒரு நிரந்தர மாற்றத்தை வைத்திருக்கிறார். அதன் பின்பு உங்களுக்கு அந்த பழைய அடிமைத்தனம், சிறையிருப்பு என்பது இல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இப்படி தலைகீழ் மாற்றத்தை, நிரந்தரமா ஒரு மாற்றத்துக்குள்ள வந்த நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம வேதாகமத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. அவங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் எகிப்துங்கிறதோ அடிமைத்தனம்ங்கிறதோ அவங்க வாழ்க்கையில இல்ல.
ஆண்டவர் செழிப்புள்ள ஒரு கானானுக்கு நேராக அவர்களை வழி நடத்தினார். பாருங்க, வேதத்துல அருமையா ரூத் புஸ்தகத்துல ரூத்ங்கிற சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாப் தேசத்து பெண் அவ வாழ்க்கையில பாருங்களேன், எல்லாம் நகோமியும் அவளுடைய கணவர் மகன்கள் எல்லாரும் அங்க போறாங்க. பெத்லஹேமை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே தலைகீழா மாறி போகுது. அங்க எல்லாத்தையும் இழக்கிற இழப்புக்குள்ள கடந்து போறாங்க. அங்கே நகோமியோட மகனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட மோவாபிய பெண் தான் ரூத். அந்த ரூத்து அந்ததுக்கு அப்புறம் நகோமியோட மகன்களும் இறந்து போயிடுறாங்க. 2 மருமகள்களையும் நகோமி பார்த்து சொல்லிடுறாங்க, ஏம்மா நீங்க போங்க, நீங்க உங்க அப்பா வீட்டை பார்த்து போங்க, நீங்க இனிமே என் கூட வர்றதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, உங்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைக்க போகுது, அதனால என் பிள்ளைகளை நான் இழந்துட்டேன், கணவனை நான் இழந்துட்டேன், எல்லாமே இழந்து நான் வெறுமையா நிக்கிறேன், நான் தனியா நிக்கிறேன், என்ன வச்சு உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல, அதனால நீங்களும் போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மருமகள் பிரிந்து போயிட்டா. ஆனா இந்த ரூத்து விடாமல் பற்றி கொண்டிருந்தாள், விடல. இனிமே நான் மோவாபிய தெய்வத்துக்கு பின்னாடி நான் போவேனா, நான் கர்த்தரை ஒரு தெய்வமா பார்த்ததுக்கு அப்புறம், நான் கர்த்தருடைய பிள்ளைய ஆனதுக்கு அப்புறம் கஷ்டம் வந்துட்டுங்கிறதுக்குனால நான் அந்நிய தெய்வத்திற்கு பின்னாடி நான் மறுபடி போக முடியாது, இனி நீங்க போற இடத்துக்கு தான் நான் வருவேன், இனி உங்க தெய்வம் தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லி விடாம பற்றி கொண்ட இந்த ரூத்தை பாருங்களேன். ஒரு மோவாபிய பெண்ணு, ஒரு அந்நிய விக்கிரக வணக்கத்திற்குள்ள இருந்த பெண்ணு கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு, அப்படிதான் சில பேர் ஆர்வமா ஆண்டவர் ஏசப்பான்னு வருவாங்க, ஆனா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படி இல்லையே, விடாம உறுதியா பற்றி கொண்ட அந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத்தோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்தது பாருங்களேன். ஒரு நிரந்தர மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். அவள் வருகிறாள் பெத்லஹேமுக்கு, அவளுக்கு போவாசை ஆண்டவர் காட்டுகிறார், அவனுடைய வயல்வெளிக்கு நேராக அழைத்து செல்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய செயலாகவே நடக்கிறது. தற்செயலை அவளுக்கு நேரிட்ட அந்த வயல்வெளி போவாசினுடையதா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே அந்த வயலுக்கு நேராக அவளை நடத்தி இருக்கிறார். அந்த வயல்களில சிந்தி கிடக்கிற பயிர்களை பொறுக்குகிறவளாய் சென்றாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளை மீட்டு கொள்கிற சுதந்திரவாளியாக ஆண்டவர் போவாசை ஏற்படுத்தி ரூத்துடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் பாருங்க, நிரந்தர மாற்றம். அதுக்கப்புறம் ரூத்துடைய வாழ்க்கையில சாதாரணமா பொறுக்கி கொள்ள சென்ற அவளே அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரி ஆகிறா. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கிறதே இல்ல, கண்ணீருங்கிறதே இல்ல, நிரந்தரமான ஒரு மாற்றம். எவ்வளவு பெரிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனா ரூத்துடைய அந்த கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கவனித்து பாருங்க. பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய மாற்றத்துக்காக காத்திருக்கீங்கல்ல, ஒரு பெரிய உயர்வுக்காக காத்திருக்கீங்கல்ல, இதெல்லாம் கம்ப்ளீட்டா மாறி என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறணும்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள காத்திருக்கீங்கல்ல, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார். கடந்து வந்த பாதையை கவனிக்கும் பொழுது அநேக கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், அநேக தடைகள் இருந்திருக்கலாம், அநேக இன்னல்கள் இருந்திருக்கலாம். ஆனா விடாம பற்றி கொள்ளுங்க. யோசேப்பு உண்மையா ஆண்டவரை பின்பற்றி கொண்டே இருந்தாரு, எந்த கஷ்டம் வந்தாலும் விடல. இந்த ரூத்தே ஆண்டவரை விடலையே, இனிமே நான் ஆண்டவரை விட மாட்டேன், இனிமே நீங்க இப்படி பேசுறதெல்லாம் பேசக்கூடாது. நகமையை பார்த்து உறுதியா சொல்லிடுறாங்க, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, நான் உங்க தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், நீங்க இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன், நீங்க இருக்கிற இடத்துல நான் மரணமும் அடைவனே தவிர நான் பின்வாங்கி திரும்பி போகவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருந்தாங்களே. இந்த உறுதி நம்ம இடத்துல காணப்படுதா? நம்முடைய வாழ்க்கையிலேயே குறைவுகள், தாழ்வுகள், குறைச்சல் வரும் பொழுது முறுமுறுக்காம உறுதியா நான் உண்மை பற்றி கொள்வேன், ஆண்டவரே, இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே, எல்லா வேலையும் எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, நான் உறுதியா பற்றி கொள்வேன்னு சொல்ற உறுதி நம்ம கிட்ட இருக்கா? அப்படி உறுதியா இருக்கிறவங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நிரந்தர மாற்றம் காத்து கொண்டு இருக்கிறது, விடாம பற்றி கொண்டல்ல, சோர்ந்து போகாம ஜெபித்து கொண்டே இருக்கிறல்ல, இடைவிடாம என்ன ஆராதித்து கொண்டே இருக்கிறல்ல, என்ன துதிச்சு என்ன மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறல்ல, என் பிள்ளையே, உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் பண்ணாம நான் யாருக்கு செய்ய போறேன்? நிரந்தர ஒரு மாற்றத்தை உனக்கு வைத்து இருக்கிறேன். நீ கடந்து வந்த பாதைய நீ இனி தேடியும் காணாதிருப்பாயின்னு சொன்ன மாதிரி, இனிமேல்லாம் அந்த கஷ்டங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் தேடி பார்த்தாலும் அங்க இருக்காது, தேடினாலும் கிடைக்காது, அதெல்லாம் மறைஞ்சு போகுது. அப்படியே ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக, ஒரு புதிய ஷிஃப்ட், புதிய மாற்றத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில 2 லெவல்ல நம்ம வந்து அவருடைய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். முதலாவது ஏசாயா 9:6 இயேசு பிறப்புக்கு முன்பதாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கன் மூலமா உரைக்கப்பட்டுச்சுல்ல. என்ன சொல்லப்பட்டது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப பாலகன் பிறக்கிறாரு, குமாரன் கொடுக்கப்படுறாரு. அப்ப பாலகனுக்கும் குமாரனுக்கு இடையில என்ன ஒரு மாற்றம், எப்படி என்ன அடிப்படையில அது பேசப்படுது அப்படின்னா, நமக்கு கிடைச்ச நமக்கு ஒரு பாலகன் பிறக்கிறது அப்படிங்கிறது மத்தேயு 1:21 சொல்லியிருப்பாங்கல்ல, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறக்கிறது, நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக போகிறது, நமக்கு ஒரு ரட்சகர் வெளிப்பட போகிறார், அவர் ரட்சிக்கிறவராய் வெளிப்பட போகிறார் என்பதை குறிக்கிறது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இங்க பாருங்க, மத்தேயு 3:17 யோர்தான் நதியில இயேசு ஞானஸ்நானம் பெற வரும் பொழுது அங்கே வானம் திறக்கப்படுகிறது. அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இப்படியெல்லாம் பிதாவானவர் திருவுளம் பெற்றார். அப்போ ரட்சிக்கிறவரா இருந்தவர் இவ்வளவு நாள் 30 வருஷங்கள் அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராய் தன்னுடைய வீட்டில இருக்கிறார். அப்போ அதுக்கு பின் 30 ஆண்டுகள் கழித்து அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்திற்கு தன்னை தேவகுமாரனாக வெளிப்படுத்துகிறார். இயேசு யார் என்று கேட்டால் நாம் மனுஷகுமாரன்னு சொல்லணும், தேவகுமாரன்னு சொல்லணும். ஏன்னா அவர் கன்னியின் வயிற்றுல மனுஷனா பிறந்தார், ஆகவே அவர் மனுஷகுமாரனா இருக்கிறார். ஆனா இங்க பிதா சொல்றாரு 30 வருஷம் கழிச்சு இப்போ அவர் யாருங்கிறது, உண்மையா அவர் வந்த நோக்கம் என்னங்கிறதும் வெளிப்பட போகுது. அப்போ இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்போ வளர்ந்த அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வந்த இயேசுவ பிதா என்னுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். அப்போ குமாரனாய் வெளிப்படுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். சரிதானா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் அவருக்குள்ளிருந்து வெளிப்படுகிறார் என்று சொல்லி அர்த்தமாம். அப்போ ஒரு சாதாரண கார்பெண்டரோட மகன் அல்லது ஒரு மனுஷனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட இயேசு ஒரு மாற்றத்திற்குள்ள போகிறார், ஒரு பலத்த மாற்றம். இந்த மாற்றம் அவரை தேவகுமாரனாக வெளிப்படுத்துகிறது. அதற்கு பின்புதான், அந்த யோர்தான் நதிக்கு ஞானஸ்நானத்திற்கு பின்புதான் இயேசு ஊழியத்தை துவங்குகிறார். எல்லா இடத்திலும் சென்று மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஸ்தானாதிபதியாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார், தேவகுமாரனாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறார். அவர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதம், அவர் தொடர்றதெல்லாம் சுகமாக, தொடர நோயாளிகள்லாம் சுகமடைகிறாங்க, பிசாசுகள்லாம் ஓடுது, குஷ்டரோகிகள் சுகமாகறாங்க, எவ்வளவு காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, எவ்வளவு பெரிய பெரிய அற்புதங்கள். 5 அப்பத்தை 2 மீனை வச்சு திரளா பெருக பண்ண அநேகருக்கு பங்கிடுறாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. கூடி வந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் அநேக உவமைகள் மூலமாக அவங்க புரிஞ்சு கொள்றதுக்கு ஏற்ற விதத்துல தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார். அப்போ பாருங்க, ஒரு பலத்த மாற்றம் அந்த யோர்தானுக்கு அப்புறம். அப்போ அதன் பின்பு அவர் வந்து குமாரன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அவரை பற்றின வெளிப்பாடுகளே மாற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன், 40 நாள் அவர் வந்து ஆவியானவரால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்க உபவாசித்து இருந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த 40 நாளே சாபம் அப்படி சொல்றாங்க. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அலைஞ்சாங்க, சுத்திக்கிட்டே திரிஞ்சாங்க, வந்து சேர வேண்டிய இடத்துக்கு சேராம. அப்போ இந்த வனாந்தர சாபங்களை எல்லாம் மாற்றுறதுக்காக, அப்படியே ஒரு மாற்றத்திற்குள்ள கொண்டு வர்றதுக்காக 40 நாள் இயேசு கிறிஸ்து உபவாசித்தார் என்று சொல்லி அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு பலத்த மாற்றம், அவருடைய பிறப்பிலிருந்து அந்த அவருடைய யோர்தான் நதியின் அனுபவத்து வரைக்கும் ஒரு கேரக்டரா அவர் வெளிப்படுகிறார். அதற்கு பின்பு அப்படியே அவர் பிதாவின் சித்தத்தை 100% நிறைவேற்றுகிறவராய், முழு உலகத்தின் பாவத்தையும் தன்மேல் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய், பாவ நிவாரண பலியாய் தன்னை வெளிப்படுத்துகிறதை அதுல இருந்து நாம் காண முடியும். இப்படி முன்பிருந்ததற்கு பின்பு நிரந்தர மாற்றம் அப்படிங்கிற தலைப்புலதான் நம்ம இன்றைக்கு வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிரந்தர மாற்றம் காத்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற லெவல்ல இல்ல, அடுத்த லெவலுக்கு நீங்க நிரந்தரமா மாற போறீங்க. அடுத்த லெவலுக்கு போகும்போது
மறுபடியும் இறங்கி பழைய லெவலுக்கு வர்றது இல்ல. அடுத்தடுத்து அடுத்தடுத்து உயர்வுகளுக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு செல்லும்படியாய் இந்த நேரத்துல உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படியே யோசித்து பாருங்களேன், பைபிள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு நாளில மாறி இருக்கும், ஒரு இரவுல காரியங்கள் மாறி இருக்கும். யோசேப்புக்கு அப்படித்தானே நடந்தது. ஒரு ராத்திரியில கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை விளங்க பண்ணும்படியா உடனே அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பி யோசேப்பு இங்க கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ராஜா கட்டளையிடுகிற அந்த ஒரு நைட்ல ஒரு நிரந்தர மாற்றம் உண்டாயிற்று. பாருங்களேன், எஸ்தருடைய வாழ்க்கையில சூசான் நகரத்துல ஒரு நிரந்தர மாற்றம் வந்துச்சே. சூசான் நகரத்துல அந்த துஷ்ட ஆமான் யூதர்களை அழித்து போடும்படியாய் சதித்திட்டம் தீட்டி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாளிலே இவன் ஒரு தூக்கு மரத்தை செய்து அதுல எப்படியாகிலும் கர்த்தருடைய பிள்ளையாகிய அந்த மொர்தேகாயை தூக்கி போடும்படியாக அவன் சதி திட்டம் செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா மொர்தேகாய் இவனுக்கு தலை வணங்கல. மொர்தேகாய் கர்த்தருடைய பிள்ளை. அவன் எந்த மனுஷனையும் வணங்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கல. இதெல்லாம் இந்த ஆமானுக்கு அப்படி கோபமா சேர்ந்து கோபம் வெறி பொங்குது. அந்த கோப தாபத்தினால இவனை எப்படியாயிலும் அழித்து விடணும்னு சொல்லி திட்டம் தீட்டி அந்த தூக்கு மரத்தை செஞ்சு தன்னுடைய வீட்டுல வச்சிருக்கும் பொழுது திடீர்னு அன்னைக்கு தூக்குமர நைட்டு எந்த நைட்டு செய்யப்பட்டதோ அந்த நைட்டுல ராஜாவுக்கு தூக்கம் கலைஞ்சு போச்சு. அவர் தூக்கம் கலைஞ்சி கால பிரமாணங்கள் எல்லாம் எடுத்து புத்தகங்கள் எல்லாம் எடுத்து திருப்புறாரு. என்ன நடந்துச்சு, அந்த வர்த்தமானங்கள் எல்லாம் பார்ப்போமே, இதுக்கு முந்தின காலங்கள்ல சம்பவித்த காரியங்கள் என்ன அப்படி அதெல்லாம் அந்த நாளாகம புத்தகங்களை திருப்பி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அதுல வாசிக்கிறாரு. ஒரு நாள் இந்த மொர்தேகாய் ராஜாவுக்கு நேரிட இருந்த ஆபத்தை பார்த்து கண்டுபிடிச்சு சொல்லி ராஜாவோட உயிரை காப்பாற்றினாரு அப்படின்னு. அப்ப அந்த மொர்தேகாய்க்கு ஏதாவது பதில் செய்யப்பட்டுச்சா, ஏதாவது பதில் நன்மை கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இல்ல, இன்னும் மொர்தேகாய்க்கு ஒரு நன்மையும் அதுக்கு பதில் செய்யல அப்படிங்கறத ராஜா தெரிஞ்சுக்கிட்டு அப்ப இவனுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு பாருங்களேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரே ராத்திரியில உயர்வை கொடுத்து உங்களை மாற்ற அவரால முடியும். நீங்க என்னைக்கும் ஆண்டுடைய பிள்ளையா நிலைச்சிருங்க, அது மட்டும் போதும். ஏசு போதுமே, ஏசு போதுமே. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த வாழ்வினேலே ஏசு போதுமே. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நாளிலும் எனக்கு ஏசு போதுமே என்று சொல்லி நீங்க உறுதியா நிக்கணும். அவ்வளவுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. சூழ்நிலையை கண்டு பயந்துடாதீங்க, மாறப்போகுது, நிச்சயமா மாறப்போகுது, நிரந்தரமா மாறப்போகுது. இதை திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். அடுத்த லெவலுக்கு நீங்க போகதான் போறீங்க. அந்த அப்படியே பழைய ரசத்தின் மேன்மையை காட்டிலும் பிந்தின ரசத்தின் டேஸ்ட் அதிகமா இருந்துச்சு பாத்தீங்களா? பழைய ஆலயத்தை பார்க்கிலும் புதிய ஆலயத்தோட மகிமை அதிகமா இருந்துச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி இதற்கு முன்பு நீங்க செய்த ஒருவேளை உங்களுடைய வேலையா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய குடும்ப காரியங்களா கூட இருக்கலாம். இதற்கு முன்பு இருந்ததை காட்டிலும் நிரந்தரமான ஒரு மாற்றத்திற்குள்ளாக ஆசீர்வாதமான உயர்வுக்குள்ளாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறார். ஆண்டோடைய பிள்ளைய மட்டும் இருங்க. இந்த மொர்தேகாய் அப்படிதான் அரண்மனை முற்றத்துலதான் இருந்தார், அரண்மனை வாசல்ல தான் இருந்தார். ஆனா அவர் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை சேவிக்கிற பிள்ளை, கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற ஒரு மகன், ஆராதிக்கிற ஒரு மகன், கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிற ஒரு மகன். இததான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இந்த உலகம் என்ன விதவிதமான சூழ்நிலையை கொண்டு வரட்டும், என்ன பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி ஒரு நாளைக்கு ஒன்னொன்னா மாத்தி மாத்தி காட்டி கொண்டு வரட்டும், உறுதியா ஆண்டவரை உறுதியை பற்றி கொள்ளுங்க, உண்மையா ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, பின்பற்றுங்க. கர்த்தர் இந்த நாளிலே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சூசான் அரண்மனையில செய்தார் தெரியும்ல. நம்ம தான் எல்லாரும் வேதாகமத்துல நல்லா இந்த கதைகளை சம்பவங்களை எல்லாம் வாசித்திருக்கிறோமே. இது புதிய சரித்திரம் இல்ல, எஸ்தர் சரித்திரம். சின்ன புக்கு, 10 அதிகாரம் இருக்கு. எல்லாரும் பைபிளை திறந்து வேகமா அந்த 10 அதிகாரத்தை ஒரு தடவை வாசித்து முடிச்சிடணும், சரியா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்போ அந்த அவர் நிக்கிறான். ஆமான் ராஜா கூப்பிடுறாரு. ராஜா கனம் பண்ண ஒரு மனுஷனை ராஜா கனம் பண்ணணும்னு விரும்புறாருப்பா. அப்ப அவனுக்கு என்னெல்லாம் செய்யப்படணும் அப்படின்னு ஆமான்ட்ட கேக்குறாரு. அவனுக்கு ரொம்ப பெருமை, நம்மளை தவிர இந்த அரண்மனையில யார போய் ராஜா கனம் பண்ணிட போறாரு, அதனால இருக்கிறது அவளத்தையும் வலிச்சு வாரி ராஜா கிட்ட பிடிச்சு கேட்டுற வேண்டியதான்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அடுக்குன்னு இப்படி ராஜா ஏறுடைய ட்ரெஸ்ஸ போடணும், ராஜாவுடைய செங்கோலை கொடுக்கணும், ராஜா ஏறுற கோவிலுக்கு கழுதையில ஏத்தணும், இப்படி நம்ம நகரத்தை பவனி வரணும், அதுக்கு முன்னாடி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி எல்லாம் செய்யப்படும்னு சொல்லி முன்னாடி ஒருத்தர் கூவிக்கிட்ட வேற போகணும். இத்தனையும் சொல்லி முடிக்க வரை ராஜா பொறுமையா இருந்தார்.
அப்புறம் சொன்னாரு, ரைட், ஓகே, இதெல்லாம் போய் நீ மொர்தெகாய்க்கு செய்ய அப்படின்ட்டார். பாருங்களேன், ஒரே நாள்ல மொர்தெகாயோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம். அரண்மனைக்கு வெளியே முற்றத்துல இருந்தவன் அரண்மனைக்கு உள்ளே கொண்டு வரப்படுகிறான், மிகப்பெரிய அளவில கனப்படுத்தப்படுகிறான். அந்த யூத குலத்தை அழிச்சு தள்ளணும்னு நினைச்ச ஆமானுடைய சதி திட்டம் எல்லாம் எஸ்தர் ராஜாத்தியுடைய மகா ஞானமான காரியத்தினால ராஜாவுக்கு தெரிய வந்து அப்படியே காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த சூசான் நகரம் கலங்கினதோ அதே சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே ராஜாவின் கட்டளை, முதல்ல யூதர் குலத்தை எல்லாம் அழிக்கணுங்கிறது ஒரு கட்டளையா இருந்தது. இப்போ அப்படியே கட்டளை மாறுகிறது. என்ன வேக வேகமா அஞ்சற்காரர் கைகள்ல தகவல் கொடுத்து அனுப்பப்படுகிறது. யூதர்கள் எல்லாம் பாதுகாக்கும்படியான ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுல உண்டாகிறது. பாருங்களேன், சூசான் நகரத்தோட நிலைமை அப்படியே மாறிடுச்சு. அப்போ ஒரு நிரந்தர மாற்றம், அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆச்சரியமான மாற்றம் அங்கே வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆமனே இல்ல சீன்ல, அவனைதான் தூக்கி போட்டாங்கல்ல. அப்போ அது முடிஞ்சு போச்சு. அப்போ மறுபடியும் ஆமான்ங்கிற ஒரு இதுக்குள்ள ஒரு கான்செப்டுக்குள்ள அவங்க போக வேண்டியதே இல்லை. பாருங்க, நிரந்தரமா மாறிடுச்சு. ஆமான்ங்கிற ஒரு எதிரி இப்ப வாழ்க்கையில அவங்க சாப்டர்ல இல்ல. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை தான் ஆண்டவர் செய்ய போறார். எந்தெந்த எதிரியெல்லாம் அப்புறப்படுத்தணுமோ அப்புறப்படுத்துவார், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் சரி செய்யணுமோ சரி செய்வார். உங்களுக்குள்ள எப்படி தேவ ஞானத்தை வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்துவார். நீங்க தேவனுடைய பிள்ளையா இருங்க, நீங்க தேவனை பற்றி கொள்ளுங்க. அது மட்டும் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்த கேட்கிறார். ஒரு நிரந்தரமான மாற்றத்தை நான் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். யாரெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறீங்க, இதுக்கு தானே எவ்வளவு காலம் காத்துட்டு இருக்கு, எனக்கு ஒரு நாள் கண்ணு தெரியாதா அப்படின்னு காத்து இருந்த குருடனுக்கு ஒரே நாள்ல இயேசு தொட்டு பாரு, நீ இப்ப கண்ணை தொட்டு சுகமாக்கி விட்டுட்டார்ல, நீ பார்வையடைவாகன்னு சொன்னாரு. பார்வை அடைஞ்சிட்டான்ல. எவ்வளவு ஒரே நிமிஷத்துல குருடனா இருந்தவனுடைய வாழ்க்கையை பார்வை அடைந்தவனா எப்படி நிரந்தரமா மாறிடுச்சு. இனிமே குருடுங்கிறதுக்கு அவனுக்கு இடமே இல்லை, பேச்சே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தேவ பிள்ளையிலே உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்துல அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில எப்படிலாம் ஆச்சரியமான விதத்துல மாற்றங்களை உண்டு பண்ண முடியும்னு சொல்லி நாங்க தியானிச்சோம். ஆண்டவரே, இந்த மாதிரி மாற்றத்துக்காக நாங்க காத்து கொண்டே இருக்கிறோம். என் கடன் மாறாதா, என் கஷ்டம் மாறாதா, எனக்கு ஒரு விடிவு வராதா, என் கண்ணு திறக்காதா, என் நோய் மாறாதா, இந்த அலைக்கழிப்பு நீங்கி போகாதா, எங்க குடும்பம் வறுமையில இருந்து ஒரு செழிப்புக்கு வராதா என்று சொல்லி ஒரு நிரந்தர மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் அந்த காரியத்தை செய்கிறதற்காக நன்றி. விடாமல் பற்றி கொண்டு இருக்கிற ரூத்தை போல உம்மை பற்றி கொண்ட ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்ட யோசேப்பை போல உண்மையாய் சேவித்த உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த மாற்றம் வருகிறது. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசி இவர்களை தைரியப்படுத்துகிறதற்காக நன்றி. புதிய காரியத்தை நீ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, புதிய எதிர்காலம், சிறப்பான எதிர்காலம், சிறப்பானதொன்று இவருடைய வாழ்க்கையில இனிமேல் தான் வரப்போகிறது. நம்பிக்கையோடு காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில இருள் மாறி வெளிச்சம் பிரகாசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமை நமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Nisa, 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 nisa.